ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படும் மலச்சிக்கலை சரி செய்வது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே வீடியோக்குள்ளே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைகளுக்கு உணவு தருவதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதாது தாய்மார்கள். சாப்பிட்ட உணவு சரியாக செரிமானமாகி மலமாக வெளிவருகிறதா என கவனிப்பது முக்கியம். ஏன்னா செரிக்கப்பட்ட உணவிலிருந்து சத்துக்கள் உறிஞ்சப்பட்ட பின் மீதமுள்ள கழிவானது உடலில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும். இது சரியாக நடக்காவிட்டால் தான் குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் ஏற்படுது. மலம் வெளியேறாமல் கஷ்டப்படும் குழந்தைகளுக்கு மலச்சிக்கலை தவிர்க்கும் வழிகளை முறையாக பின்பற்றினாலே போதும், மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கிவிடும். குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் இருக்கும். மலச்சிக்கல் ஏற்படுவதற்கான காரணம் என்னென்ன? ஏன் இந்த மலச்சிக்கல் வருது? வாங்க பார்க்கலாம். பொதுவாக 1 வயதுக்கு கீழ் தாய்ப்பால் மட்டும் குடிச்சு வரும் குழந்தைகளுக்கு பெரிதாக மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவதில்லை. அப்படி மலச்சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா குழந்தைகளுக்கு சரியான அளவில் பால் கிடைக்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம். தாய்ப்பாலிலிருந்து பசும்பால், பாக்கெட் பால் என இதர உணவுகளை குழந்தை சாப்பிட தொடங்கியதுக்கு அப்புறம் தான் மலச்சிக்கல் பிரச்சனையே ஆரம்பமாகிறது. நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து குறைபாடாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் ஏற்படும். விளையாட்டு கவனத்தில் சரியாக மலம் கழிக்காமல் இருக்கிறது, சோம்பல் உணர்வுடன் மலம் சரியாக கழிக்காமல் இருப்பது, கழிவறை மீதுள்ள பயத்தில் அடக்கி வைக்கிறது, சரியான உணவு பழக்கம் இல்லாமல் இருந்தாலும் குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் ஏற்படும். உங்கள் குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பது? தொடர்ச்சியாக 2-3 நாட்கள் வரை குழந்தைகள் மலம் கழிக்காமல் இருப்பாங்க. மலம் கழிக்கும் போது வலி ஏற்பட்டு அழுவாங்க. மலம் கழிக்க மறுத்து ஆத்திரமடைவாங்க. மலம் கழிக்க வேண்டும் என்ற பயத்தில் சாப்பிட மறுப்பாங்க. பசியும் இல்லாமல் இருக்கும். எடை குறை ஏற்படும். மலம் கழிக்கும் போது முகத்தை சுருக்கி முக்குவாங்க. மலம் கழிக்க முயற்சி செய்தும் மலம் வெளியேற முடியாமல் குழந்தை ரொம்ப அழுவாங்க. மலம் இறுகி வெளியேறும் போது அதில் சிறிதளவு இரத்த கசிவு ஏற்படும். அடிவயிற்றில் வலி ஏற்படுறதுனால குழந்தை அழுவாங்க. இது போன்ற அறிகுறிகள் இருந்தாலே அது மலச்சிக்கல் தான். அப்போ மலச்சிக்கலை தீர்க்க என்ன செய்யலாம்? மலச்சிக்கலை சரிப்படுத்த நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை உங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்கணும். கேரட், முருங்கைக்காய், தினம் ஒரு கீரை வகை, நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து நிறைந்த வெண்டைக்காய், அவரைக்காய், சுரைக்காய், முள்ளங்கி இது போன்ற காய் வகைகளை குழந்தைகளின் உணவில் சேர்த்து கொள்ளலாம். குழந்தைகளுக்கு மசித்து கொடுக்கலாம். பற்கள் இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல மென்று சாப்பிட சொல்லி பழக்கப்படுத்துங்க. வாழைப்பழம் ஒரு சிறந்த மலமிளக்கியாக செயல்படும். வாழைப்பழத்தை தனியாக சாப்பிட மறுக்கும் குழந்தைகளுக்கு பாலுடன் சேர்த்து கொடுக்கலாம். குழந்தைகளின் மலச்சிக்கலை தீர்க்க மலை வாழைப்பழம் பெஸ்ட். 5-10 உலர் திராட்சைகளை இரவு ஊற வைத்து காலை மற்றும் மாலையில் குழந்தைகளுக்கு கொடுக்கிறது ரொம்ப நல்லது. பேரிச்சப்பழம் 2, அத்திப்பழம் 1. இந்த 2ஐயுமே இரவு முழுவதும் ஊற வச்சு நல்ல மசித்து காலையில் கொடுக்கலாம். இதனால மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து குழந்தைகள் விடுபடுவாங்க. கேரட்டை நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்து லெமன் கொஞ்சம் பிழிஞ்சி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு அரிசி உணவை மட்டும் கொடுக்காம உணவில் சிறுதானியங்களையும் சேர்த்து கொள்ளுங்க. மைதா மாவால் செய்யப்பட்ட பரோட்டா மற்றும் துரித உணவுகளை கட்டாயமாக குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. தினமும் உங்களோட குழந்தைங்க தூங்கி எழுந்ததற்கு பிறகு 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீரை குடிக்க கொடுங்க. இதனால வயிற்றில் உள்ள கழிவுகள் வெளியேறும். உணவு சாப்பிட்டு அரை மணி நேரத்திற்கு பிறகு 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீரை கொடுக்கணும். இது குழந்தையின் செரிமானத்தை தூண்டி மலச்சிக்கலை தடுக்கும். ஒரு பக்கெட்டில் குழந்தை தாங்கும் அளவுக்கு வெதுவெதுப்பான நீரை ஊற்றுங்க. சிறிது நேரம் வரை அதில் குழந்தையை உட்கார வைங்க. இதனால குழந்தையின் அடிவயிறு, மலவாய் இந்த 2மே தளர்வடையுது. தளர்வடைவதனால மலம் கழிக்க ஈஸியாக இருக்கு. உங்களோட குழந்தைங்க 3 வயதிற்கு மேற்பட்ட குழந்தையாக இருந்தாங்கன்னா சைக்கிள் ஓட்டுவது போன்ற குழந்தையின் கால்களை மெல்ல அசைக்கும் பயிற்சிகளை சொல்லிக் கொடுங்க. இது மலச்சிக்கலை தடுப்பதோடு மட்டுமல்லாமல் தொடை தசைகள் கூட தளர்வடையும். இதனால குழந்தைகள் வலியின்றி மோஷன் போவாங்க. குழந்தைங்க தானே, பள்ளிக்கு செல்ல தேவையில்லை என இரவில் நீண்ட நேரமாகியும் விளையாட வைக்காம சரியான நேரத்திற்கு தூங்க பழக்கப்படுத்துங்க.
அதுபோல் காலையிலும் சரியான நேரத்திற்கு வந்து குழந்தைகள் எழுவதற்கான சூழ்நிலை வந்து அமைச்சு கொடுங்க. பாத்ரூமுக்கு போறியா பாப்பா என குழந்தைகளை கேட்பதை விட பாத்ரூம் போய்விட்டு வா என தினசரி ஒரு நேரத்தை வந்து பழக்கப்படுத்துங்க. இந்த பழக்கமே குழந்தையின் உடலையும் மனதையும் மலச்சிக்கல் இன்றி ஆரோக்கியமாக வைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.